ஸ்நேகன் நல்லா தானங்க இருந்தாரு. திடீர்னு அவருக்கு என்னாச்சு? தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. பாடலாசிரியர் ஸ்நேகன். இவர் நடிகராவும் இருந்திருக்காரு. நிறைய படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஹிட் படங்கள் குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம யோகி படத்துல கூட வில்லனா நடிச்சிருக்காரு. இவர பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் மூலமா தான் நெறைய பேருக்கு ஸ்நேகன் இருக்காருன்னு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவருடைய திறமை, அவருடைய இயல்ப ரசிக்காதவர்கள் இல்லவே இல்லன்னு சொல்லலாம். ஸ்நேகன் அவர்கள பொறுத்தவரைக்கும் நெறைய பாட்டு பாடியிருக்காரு. இமோஷனலோட கனெக்ட் பண்ணக்கூடிய பாடல். ஃபர்ஸ்ட்டு இவர் வந்து டைனமிக் கல்யாணங்கள்லாம் பண்ணி வைக்கிறதுனால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள போயிட்டு எல்லாரையுமே கட்டி புடிக்கிறாருன்னு சொல்லி வைரல் ஆனாரு. அதுக்கப்புறம் வெளியில வந்து பாடல்கள் மூலமா இவர் பண்ண பாடல்கள்லாம் வெளில வந்து வைரல் ஆனாரு. கடைசியில இவரோட மேரேஜ், மனைவிக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய வயது வித்தியாசம். இது எல்லாமே இவர வைரல் ஆக்குச்சு. அதுக்கப்புறம் அழகான ட்வின்ஸ் குழந்தைங்க இவங்களுக்கு பொறந்தாங்க. சந்தோஷமான வாழ்க்கை. செட்டிலான ஒரு ஃபேமிலின்னே சொல்லலாம். குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் இவர் தான் எடுத்து திருமணம் செஞ்சிருக்காரு. வீட்ல இருக்க கடன அடைச்சிருக்காரு. ரீசென்ட்டா அவருடைய அப்பா இறந்து போனதுல உடைஞ்சு போயிருந்த மனுஷனுக்கு, இப்ப உடல்நல பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரல் காய்ச்சல். அது மட்டும் இல்லாம அழுது அவருடைய மனைவி கனிகா வீடியோ போட்டிருக்காங்க. என்னுடைய கணவருக்காக பிரார்த்திங்க. அவர் இப்படி இருந்ததே இல்ல. அவருடைய உடல்நல பிரச்சனைய பார்க்கும்போது மனசு வேதனையா இருக்கு. தயவு செஞ்சு அவர பார்த்துக்கோங்க. இப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் பெருசா சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம சிநேகன் அவர்களுடைய உடல்நலம் அப்படின்றது ரொம்ப வீக்கா இருக்கு இல்லையா? கனிகா அழுது பேசினதுல ஸ்நேகனுடைய நிலைமைய பார்த்து எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பெருசா பேசப்பட்டுட்டு இருக்கு. சீக்கிரமா அவர் குணமாகணும். ஏன்னா அவர் இப்படி பார்த்ததே இல்ல. அவருன்னு இல்ல, இப்ப சோசியல் மீடியால நெறையவுமே கலைஞர்கள், கவிஞர்கள், நடிகர்கள் இறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. உடம்பு வீக் ஆயிட்டு இருக்கு. ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சிநேகன கடவுள் காப்பாத்தணும். சீக்கிரமா வந்துடணும். இப்ப இருக்க சீசனுக்கு நெறைய பேருக்கு வைரல் காய்ச்சல் வருதுன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க கருத்து என்னங்க? கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.